ஸோ நடக்கிறது அந்த மாதிரி வெளியில் போகிறதெல்லாம் வந்து ஒர்க் பிஸினால எங்கேயுமே போகிறதில்ல. ஸோ அதனால் வீக்கெண்டில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு டைம் கிடச்சிது. ஸோ பழைய பஸ் ஸ்டாண்டில் இருக்க அந்த எக்ஸிபிஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு போயிருந்தேன். ஸோ நானும் வருவேன் அப்படின்னு சொல்லி சர்வேஸும் ரிசீவும் சேர்ந்துட்டாங்க. ஸோ நாங்கள் எல்லோரும் போய் பழைய பஸ் ஸ்டாண்டில் அந்த எக்ஸிபிஷன் பார்த்துட்டு 4 ரோடு அண்ணா பூங்கா போய் பல வருஷம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ தான் வந்து போகிறோம். வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இருக்கிறதுலே ஒரு பெரிய ஷாக் என்னென்னா, பழைய பஸ் ஸ்டாண்டில் அந்த எக்ஸ்போவை பார்க்கலான்னு போயிருந்தோம். பயங்கரமான கூட்டம். ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனாலே என்னென்னு தெரியல. புது பஸ் ஸ்டாண்டில் இருக்க அந்த எக்ஸிபிஷனும் சரி, பழைய பஸ் ஸ்டாண்ட்லேயும் பயங்கரமான கூட்டம். பயங்கரம் அவ்வளோ பயங்கரமான கூட்டம். உள்ள என்ட்ரன்ஸே வந்து அவ்வளோ பேர் நின்றுருந்தாங்க. ஸோ நம்ம அங்கெல்லாம் எங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்லி ஜஸ்ட்டு அப்படியே ஒரு வேடிக்கை பார்க்குறதுக்கு நின்றுட்டோம். ஸோ டிக்கெட் ரேட்டும் பார்த்திங்கன்னா சின்ன பசங்களுக்கு 60, பெரியவங்களுக்கு எனக்கு 70 ரூபா பார்த்த மாதிரி ஞாபகம். எக்ஸாக்டாக தெரில. இந்த எக்ஸிபிஷனுமே வந்து கம்ப்ளீட் ஆகும் போதுன்னு நினைக்கிறேன். நியூ பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா February 2 அந்த எக்ஸிபிஷன் கம்ப்ளீட்டடு. ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேயும் அந்த எக்ஸ்போ முடிகிற டைம் தான் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ட்ரன்ஸ் ஃபீஸும் அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா 60-70 அந்த ரேஞ்சு. ஸோ அதனால் நாங்கள் வெளியிலேருந்து ஜஸ்ட் அப்படியே வாட்ச் பண்ணிட்டுருந்தோம். இங்கே உட்காருங்க டேய். அப்பா, இந்த கப்பல் தூரியில் அவ்வளோ பேர் நின்றுருந்தாங்க. டிக்கெட் வந்து குறைஞ்சது 70-80 இன்னொரு 100 ரூபாய்க்குள்ளே இருக்கலாம். கிட்டத்தட்ட க்யூலேயே அவ்வளோ பேர் நின்றுருந்தாங்க. உள்ளே அந்த உட்காந்துருந்தவங்க வந்து சத்தம் போடுறதை பார்த்து சர்வேஸ்வரிசியும் நல்லா எக்ஸைட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ளே இருந்தவங்க டாட்டா காட்டா, இவனுங்க 2 பேரும் டாட்டா காட்டான்னு சூப்பராக போச்சு. காட்டுறா, ஹாய் காட்டுறா. மட்டும் இருன்றா, முன்னாடி காட்டு, ஹாய் காட்டுப்பேன். காட்டுங்கடா டேய். இந்த 2 ஹீரோஸும் சேர்ந்தாங்கன்னா அவ்வளோதான், ஒரு வழி பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல இருந்து நான் அவங்களை நவரவே விடல. என்ன காரணம்னா 2 பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஆழமாக இருந்தது. அதனால் விட்டா அவங்களே அறியாமல் முன்னாடி ஓடிடுவாங்க. அதனால் அப்படியே அவங்களே பார்த்துட்டு நின்றுட்டுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் அண்ணா பூங்கா போனோம். ஸோ இந்த எக்ஸ்போவுக்கு வந்து அன்றைக்கி சரியான கூட்டம். ஸோ கூட்டம் கம்மியாக இருந்திருந்தால் வந்து பசங்களை கூட்டிகிட்டு போயிருக்கலாம். அவ்வளோ கூட்டத்துலேயும் வந்து 2 பேர்த்தையும் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அது எல்லாத்துலேயும் பார்க்குற தூரியெல்லாம் ஆடணும் பாருங்க. ஸோ அவங்க வந்து அது இல்லாமல் கூட்டமாக இருந்ததுனால ஸோ வேணாண்டா வாங்க அண்ணா பூங்கா கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி அங்கேருந்து இங்கே கூப்பிட்டு வந்தேன். ஸோ சேலத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும் அண்ணா பூங்கா எங்கே இருக்குதுன்னு. சப்போஸ் வெளியூர்லேருந்து பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். 4 ரோடு அண்ணா பூங்கா அப்படின்னா ஒரு ஃபேமஸான ஒரு பிளேஸ், பஸ் ஸ்டாப் கூட. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்தும் இந்த இடத்துக்கு வரலாம். புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போகிற பழைய பஸ் ஸ்டாண்ட் வண்டியில் ஏறினாலும் இந்த இடத்துக்கு வந்துடலாம். ஸோ டவுன் பஸ்ஸில் வந்து ஏறினீங்க அப்படின்னா அண்ணா பூங்காங்கிறது ரொம்ப பக்கம். பழைய பஸ் ஸ்டாண்டு இருந்தும் பக்கம் தான், புது பஸ் ஸ்டாண்டில் இருந்தும் பக்கம் தான். ஸோ 4 ரோட்டில் சின்ன பசங்களுக்கு ஒரு 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 வாக் கூட்டிகிட்டு போகணும், இல்லை விளையாட வைக்கணும் அப்படின்னா ஒரு சூப்பரான பிளேஸ். ஸோ மதிய டைம்லாம் போனீங்க அப்படின்னா வெயிலோட இது அதிகமாக இருக்கும். ஸோ ஈவினிங் ஒரு 5:30-6 அப்படி போனீங்க அப்படின்னா கூட்டமும் கம்மியாக இருக்கும். கூட்டம் நார்மலாக இருக்கும். உள்ளேயே வந்து நடக்கிறதுக்கெலாம் வந்து அந்தளவுக்கு வெயிலெலாம் இருக்காது. சின்ன பசங்க விளையாடுறதுக்கும் இது தூரி இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். வீடியோ பாருங்கள். ஸோ அண்ணா பூங்காங்கிறதே பஸ் ஸ்டாப் இருக்குது. அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு ஒரு இதுக்காக சொல்கிறேன். பாரத் எலக்ட்ரானிக்ஸ்ன்னு இருக்கும் அண்ணா பூங்கா, 4 ரோடு அண்ணா பூங்கா பஸ் ஸ்டாப்பில். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே தான் இந்த பார்க் இருக்குது. ஸோ வாங்க பார்க்குள்ளே போகலாம். 4 ரோட்டில் அண்ணா பூங்கா வந்திருக்கோம். ஸோ இதில் வந்து என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு 10 ரூபா, பெரியவங்களுக்கு வந்து 20 ரூபா. ஆனால் உள்ள கேம்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி என்னென்ன இருக்குங்கிறது இப்போ தான் நான் ரினோவேன்ஸ் தான் பூங்கா வந்து சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அண்ணா பூங்காவுக்கு பூங்கா மாறினதுக்கப்புறம் வரது. ஸோ இதுக்கு முன்னாடினா ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. அதுக்கப்புறம் வரவே இல்லை. ஸோ இன்னைக்கு சர்வேஸை அந்த ரிஷி 2 பேரும் சேர்ந்து போகணும்னு சொன்னதுனால வந்துருக்கு. இருங்கடா எப்படி போகலாம். பார்த்து நட மெதுவா, சர்வேஸ் மெதுவாக நடக்கணும்.
ஸோ என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி பெரிய படி. டேய் மெதுவாக இறங்கி பார்த்து பிடிச்சி நடறா. அதான் கீழெல்லாம் இதனால பார்த்து நடக்கணும். உள்ளே வந்து பசங்களுக்குங்கிறது ஆக்டிவிட்டி ஒரு 5 வயசு பசங்க இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி இருக்குது. அங்கே ட்ரெயின் கேம் இருக்க மாட்டிருக்கு. அது ட்ரெயின் இருக்குது. அதை விட்டா ஸ்னோ ஃபால்ஸ்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு நடங்கடா. டேய் என்ன நடடா. டேய் டேய் உள்ள என்ட்ரன்ஸ்லேயே இந்த மாதிரி விநாயகர் கோயில் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரெயின் இப்போ இந்த சின்ன பசங்களுக்குன்னு ட்ரெயின் தான் இருக்குது. சரி இதில் நட பார்க்கலாம். எதில் நடக்கலாம். டேய் அதெல்லாம் போகக்கூடாது. டேய் டேய் சொல்லிட்டு இருக்கேன் கேட்குதா இல்லையா? எப்படி சோலாவா வந்து சிக்கிரிக்க பார்த்தீங்களா? எங்க தலைக்கு தில்ல பார்த்தியா? சொல்கிறேன்ல அப்படிலாம் நடக்கூடாதுன்னு. பெருசாக ஒன்றும் கேம்ஸ்னு எதுவுமே இல்லை. வாக்கிங் போகிறவங்களுக்கு கரெக்டு. ஏய் தானடா சர்வீஸ் இப்படி வா. மற்றபடிக்கு ஒன்றும். ஏய் என்னடா எதுவுமே இல்லையாடா, சும்மா தான் நடந்து போகணுமா? வாக்கிங் போகிறவங்களுக்கு கரெக்டு. வாக்கிங் வேணால் போகலாம் வந்தால். வேறு ஒன்றுமே கேம்னு எதுவுமே இல்லை. இந்த மாதிரி வந்து சின்ன பசங்க ஆடுற மாதிரி ஒரு ட்ரெயின் கேமும் ஒரு பக்கத்தில் அந்த இது விளையாடுறது மட்டும்தான் இருக்குது. அங்கே மாஸ்க் போட்டு குள்ளாமல் போடு. சர்வீஸ் குளிர்து. சரி குளிர்து மாஸ்க் குள்ளாலாம் போட்டுடே. சரி இருக்குடா அதெல்லாம் ஒர்க் ஆகலையாண்டா. ஸ்னோ சிட்டின்னு உள்ளே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து இல்லை ஒர்க் ஆகும் அப்போல்லாம் கிடையாது. வாட்டர் பார்க் அண்டு ஸ்னோ சிட்டி ரெண்டும் சேர்ந்து 200 இருக்குது. சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். செஷன் இதில் வந்து ஷெட்யூல் மாதிரி போட்டிருப்பாங்களாட்டிருக்கு. அந்த டைமிங்க்கு மட்டும்தான் உள்ளே இருக்க முடியும். ஒரு 1/2 hour 3/4 மணி நேரம் கணக்கு. இது வந்து ரெயின் டான்ஸுன்னு சொல்லி சுற்றியும். சரி விளையாடல ஒரு நிமிஷம் இருங்க சொல்லிட்டு வந்துடுறேன். இந்த ரெயின் டான்ஸுக்கும் தனியாக காஸ்ட் இருக்குது. ஆனால் இதெல்லாம் இப்போ ஒர்க் ஆகலை. டே ஸ்னோ டான்ஸ்லாம் அப்புறம் வரலாம் வா எல்லாத்தையும் கூப்பிட்டு. ஸோ அதை விட்டால் அப்புறம் அந்த பிள்ளைங்களுக்கு ஆடுற மாதிரி ஃப்ரீ கேம் இருக்குது. விளையாடு போ. மெதுவா போ மெதுவா. லைட்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் 10 படிக்கு இது பிள்ளைங்க ஆடுறதுக்கு இது ஒரு கேம் தான் இருக்குது. இன்னும் வந்தோன்னா இந்த மாதிரி சில்ட்ரன்ஸ் விளையாடுற மாதிரி ஒரு சின்ன கேம் அது மட்டும்தான் இருக்குது. டிக்கெட் வந்து 10 ரூபா தான். அதனால் ஒன்றும் பெரிய அமௌண்ட் இல்லை. உள்ளே வந்தோம் அப்படின்னா வாக்கிங் போகிற அளவுக்கு நல்லா பெரிய இடமா நல்லா ஸ்பேஸ் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் ஓகே வந்தோம் அப்படின்னா ஒரு 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதில் போக இந்த ஸ்னோ ஃபால் அப்படின்ற மாதிரி இருக்குது. அது வந்து நான் என்னங்கிறது டீட்டெயில் தெரிஞ்சுட்டு நான் எழுதலாம். அதெல்லாம் அப்புறம் போகலாம். இன்னும் நாளைக்கு வரலாம் டைம் ஆச்சு. இப்போ போய் என்ன பண்ணுறது? டேய் உள்ளே என்ன போகக்கூடாது. டேய் சர்வீஸ். ஸோ இது ஒரு கேம் இருக்குது. தங்க இங்கே வா. சர்வே ரிசி. ஸோ அண்ணா பூங்காவில் இந்த மாதிரி ஸ்னோ சிட்டி இருக்குது. 250 எவ்வளோ சொன்னீங்க? 275. ஸோ 275 1/2 hour இருக்குது. பெரியவங்க சின்னவங்க எல்லாத்துக்குமே 1/2 hour டைம் ஆகும் ஸ்னோ சிட்டி. டேய் வரலாம் இன்னொரு நாளைக்கு இருடா. ஸோ இந்த ஸ்னோ சிட்டிக்கு வந்து காம்போவாக வந்து அந்த அமௌண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பொண்ணுகிட்ட வந்து அன்றைக்கி நான் டீட்டெயில் கேட்கல எவ்வளோ அமௌண்ட்டுன்னு. அது மட்டும் தான் சொல்லிச்சு. ஸோ இது காம்போ பேக்காட் இருக்குது. 275 ரூபானா அதில் 2-3 கேம்ஸ் வந்து சேர்ந்து விளையாண்டுக்கலாம். டீட்டெயில் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சில்ட்ரன் பைக்கு சில்ட்ரன் ட்ரெயின் ரெண்டுக்கும் வந்து 20 + GST ஆட்டிருக்கு. 23 ரூபா தான். சர்வீஸ்னு இதில் உட்கார வைக்கலன்னு தான் பயங்கர கோவத்தில் இருக்கான். டே சர்வீஸு சாரிடா டே அமௌண்ட் அதிகமாக இருக்குதாண்டா நான் உட்கார வைக்கல. அம்மாட்ட சொல்லிடாதடா ப்ளீஸ் டா சர்வீஸ். ஸோ இது போல் ஒரு ஜாலியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்கள்ஸ். ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பராக மீட் பண்ணுறேன். பாய்.